உத்திரமேரு வெண்குடி அருகே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட நடவடிக்கை. 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பதில். இப்போதான் அணை கட்டுறது 20 கோடி ஒதுக்கிறேன்னு சொன்னேன். இப்போ பராமரிப்பு காணி கேட்குறார். ஒன்று செய்யலாம், இது 70 கோடியை பராமரிப்பு காய்ச்சிட்டு அணை கட்டுறது நிறுத்திடலாம். போலூர் ஜமுனாமுத்தூர் சாலையை விரிவுபடுத்த 14 லட்சம் ரூபாயில் திட்ட அறிக்கை தயாராகிறது. அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஏவா வேலு பதில். அது தேசிய நெடுஞ்சாலை ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் நானும் அந்த ஊர்காரன் என்கிற ஒரே அந்த அடிப்படையிலும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எங்களுடைய அவை முன்னவரும் அந்த ஊரை சார்ந்தவர், அவரும் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வந்து போவார். ஆனால் அதை சாலை விரிவுபடுத்த வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே தொடர்ந்து நான் 2 முறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி இடத்துல கடிதம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, அது அவசியம் குறித்து அவரிடத்தில் அழுத்தமாக சொன்னேன். அது எங்கள் ஊர் ரொம்ப ஆன்மீகமான ஊர், அது ஆனால் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொண்டேன். தமிழ்நாட்டில் இன்று முதல் 1 வாரத்திற்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். இயல்பை விட 4 டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் வெள்ளி விலை கிராம் 113 ரூபாய் என்று புதிய உச்சம் தொட்டது. தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 65,680 ரூபாய்க்கு விற்பனை. கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். 1000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். பட்டி அருகே மார்க்கெட்டில் 1 கிலோ 10 ரூபாய்க்கு கூட ஏலம் போகாத காலிஃபிளவர். வேறு வழியின்றி வேதனையோடு காலிஃபிளவர்களை செடியோடு உழுது செய்து அளிக்கும் விவசாயிகள். ஸ்ரீவைகுண்டம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மீது நடைபெற்ற தாக்குதலை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜெகன் மூர்த்தியார் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார். தமிழகத்தில்தான் தலித் மக்கள் மீது அதிக அளவில் ஜாதிய வன்கொடுமை தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மீது நடைபெற்ற தாக்குதலை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியார் குற்றச்சாட்டு. வேறொரு கல்லூரிக்கும் அவர்கள் படிக்கின்ற கல்லூரிக்கும் பிரச்சனைகள் வரும். அது ஒரு சாதாரணமாக பிரச்சனைகளோடு முடிந்துவிடும். ஆனால் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறு வயதிலேயே அதிலும் சாதி வன்மம் கொண்டு சாதி வன்மத்தோடு ஒரு தலித் மாணவனை வெட்டுகின்ற ஒரு சூழல் தமிழகத்திலே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அரங்கேறி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம், யார் காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 10 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து நாளை இரவு பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். வானிலையை பொறுத்து நேரம் மாற்றப்படலாம் என தகவல். மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் போப் பிரான்சிஸின் புகைப்படத்தை முதலாக வெளியிட்டது போப் அலுவலகம். இயேசுவின் சிலை மற்றும் பைபிளின் முன் நாற்காலியில் அமர்ந்து போப் பிரார்த்தனை செய்யும் காட்சி வெளியீடு. சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சபாநாயகர் மீது அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ள நிலையில் ஆலோசனை நடைபெற்றது. குரூப் 1 மற்றும் குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்புகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும். டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தகவல். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியினர் 400க்கும் மேற்பட்டோர் இணையும் விழாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல்.
தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பற்றி எறிந்த தீ 19 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் வந்தது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமான நிலையில் 3 அலகுகளில் 630 மெகாவாட் உற்பத்தி பாதிப்பு. அருப்புக்கோட்டை அருகே உள்ள தமிழ்நாடு கிராம வங்கியில் ஜன்னல் கம்பியை அறுத்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சி. வங்கி அலாரம் ஒலித்ததால் தப்பி ஓடிய கொள்ளையர்கள். ஐந்து ஆண்டுகளில் அரசுக்கு 400 கோடி ரூபாய் வரி செலுத்தியது அயோத்தி ராமர் அறக்கட்டளை. ஜிஎஸ்டி ஆக மட்டும் 270 கோடி ரூபாய் செலுத்தியதாக தகவல். பிசிசிஐயின் புதிய விதிமுறைகளை விமர்சித்த விராட் கோலி. போட்டிகளின் போது குடும்பத்துடன் நேரம் செலவிட விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு வருத்தமளிப்பதாக கருத்து. அமெரிக்காவில் தெற்கு மாகாணங்களில் புரட்டி போட்ட சூறாவளி. ஏராளமான வீடுகள், வணிக நிறுவனங்கள் கடும் சேதம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.